இந்த நாட்டி பிரியாணி ஏன் இவ்ளோ ஃபேமஸா டேஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் மசாலா ப்ரிப்பரேஷன் தாங்க. 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 1/2 கிலோ வாஷ் பண்ண சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இல்ல பிரியாணி மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கசூரி மெத்தி இருந்தா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. மிக்ஸில இஞ்சி, பூண்டு, 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4 ஸ்லைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதிகமா போடக்கூடாது. ஒரு புடி புதினா, ஒரு புடி கொத்தமல்லி போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்தி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு பொரிஞ்சு வாசனை வந்ததும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதங்கின பிறகு நாம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா இல்ல பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். நாம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன், ஒரு தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நான் 1 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். காரம் பத்தலன்னா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் மூடி விட்டு சிக்கன் வெந்ததும் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசி வெந்து மேல வந்ததும் 1/2 எலுமிச்சம் பழம், கொஞ்சமா புதினா, 1 டீஸ்பூன் நெய் போட்டு எப்போதும் போல தம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி பாருங்க. கம கமனு வாசனையோட தொன்னை பிரியாணி ரெடி. பெங்களூர்ல இத நாட்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. நாட்டினா ட்ரெடிஷனல். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.